வணக்கம் வேதா சார். அகக்குரலின் அடுத்த பதிவாக என்னுள் எழுந்த கேள்வி, படைப்பின் காரணம். இறையானது மனிதர்களையும் பிற உயிரினங்களையும் மற்றும் பிற படைப்புகளையும் இந்த உலகத்தில் படைத்ததன் நோக்கம் என்ன? இறை படைத்த அந்த நோக்கத்தின்படி மனிதர்களாகிய நாம் செயலாற்றுகிறோமா? அதைத் தொடர்ந்து அனைத்திற்கும் மேலான இந்த இறை சக்தி எவ்வாறு உருவாகியது? அதை உருவாக்கியது யார்? இதற்கான விளக்கத்தை பதிவு செய்யுங்க வேதா சார். தேங்க்யூ. வணக்கம் மேகா. நல்ல அருமையான கேள்வி. இறையை படைத்தது யார் அப்படின்றது தான் கேள்வி மாதிரி இது இருக்குது. அதாவது வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னா, நோக்கமற்றது தான் வாழ்க்கை அப்படின்றது போல் நம்ம நோக்கத்தை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். நோக்கங்கள் குறைத்து கொள்ளணும். நோக்கம் எல்லா உயிர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு உயிருமே உயிர் வாழணுன்ற நோக்கம் அப்படின்றது இருக்கும் போல, நம்ம மனிதர்களுக்கு இன்னும் இந்த பொருள் தேடலில் நோக்கங்களை அதிகமாக்கிக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது தான். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த இறையின் படைப்பு இப்போ எல்லாத்துக்குமே விடை இருக்குமானா இருக்காது. இது அப்படி சொல்லி இதை மறுப்பதில்லை இதனுடைய பதில். இவ்வளவு உயிர்களையும் படைத்து காத்து அருளச் செய்து இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள் எழுந்தால் மிக ஆழமான ஒரு கேள்வி அது. இது ஒவ்வொருவரும் தனக்குள் எழுப்ப வேண்டிய கேள்வி. மனித பிறவி, பிற உயிர்களுக்கு இந்த சிந்தனை மேம்பாடு என்றது இல்லை. சிந்தனையின் உச்சம் மனித பிறவி. தனக்குள் பயணித்து தன்னை உணர்ந்து இறையை உணர்ந்து வாழும் மனிதர்களுக்கு சிந்தனையின் மேம்பாடாக இந்த கேள்வி உள்ளுக்குள் எழும்போது இது ஏன் இந்த படைப்பு மூலத்திலிருந்து தோன்றிய அனைத்தும் ஒவ்வொரு உயிரினமாக தோன்றி சிந்தனையில் மேம்பட்டு உச்சநிலையாக மனித பிறவியை அடைந்து இது தானே தன்னை உணர்ந்து தான் ஒரு உயிர் என்பதையும் உணர்ந்து அந்த உயிர் வழி பாதையில் பயணித்து அந்த பரத்தோடும் அந்த சிவத்தோடும் சென்று கலப்பதே. இப்படி பிறந்து இவ்வளவு பிறப்புகளை தாண்டி பரத்தை அடையும் இந்த செயல்கள் எதற்காக என்ற கேள்வி எழும்போது, இது இறையின் திருவிளையாடல் என்ற ஒரு விடை நமக்குள் தோணும்போது அது ஒரு நிறைவுத்தன்மையை நமக்குள் தருகிறது. இது ஒரு சரியான பதிலாக இருப்பது போல் தோன்றுகிறது. இறை என்பதை வரையறுக்க முடியாது. அது தன்னுடைய நுட்பங்களை நமக்கு காட்டும்போது அதன் மூலியமாக அதை உணர்ந்து அதை லயித்து கிடப்பது. இவ்வளவு பிரம்மாண்டம், சிறு அணுவுக்குள்ளும் உள்ள அசைவுகள். இந்த அணு தோன்றுவதற்கு முன் இருந்த வெளி, அந்த எல்லாமே அணுக்கள். இப்படி நீங்கள் கேட்ட கேள்வியில் ஜீவராசிகள் இப்படின்னு சொல்கிறத விட, இந்த புவியில் உயிர் இல்லாத ஒன்று என்று எதுவுமே இல்லை. எல்லாமே அணுக்களின் கூட்டு எனும்போது உயிரில்லாத ஒன்று எப்படி இங்கு இருக்க முடியும்? இப்படி தன்னுடைய அளப்பரிய படைப்பை அருளிக்கொண்டே இருக்கும் அந்த பரம்பொருள் இதையெல்லாம் செய்வது எதற்காக எனும்போது, இது ஒரு விளையாட்டா என்ற ஒரு கேள்வியும்
அதில் ஒரு நிறைவும் எல்லையில்லாத ஒரு பேரானந்தமும் நமக்குள்ளே எழும். எப்படி ஒரு கட்டமைப்பு, எப்படி ஒரு ஒழுங்கு, இதை எண்ணி லயித்து கிடக்கவே இப்பிறவி போதாது என்ற நிலைதான் எனக்குள் எழுகிறது. இப்படி உணரும் ஒவ்வொருவருக்குள்ளும் அது அப்படித்தான் எழும். இறை இப்படித்தான் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு அறுதியிட்டு சொல்ல முடியாது. அது எல்லையில்லாத, கற்பனைக்கே எட்டாத ஒரு அளப்பரிய சக்தி. இது இந்த புவி முழுவதும் அல்ல, அண்டம் முழுவதும் பரவி கிடப்பது. இதில் உருவாகும் அண்டங்கள், பேரண்டங்கள் கோடானு கோடி. இந்த கோடானு கோடி என்பதை இன்னும் எப்படி சொல்வது, எண்ணில் அடங்கா இதை சொல்லிக்கொண்டே போகலாம். இதுக்கும் மேலான வார்த்தைகள் எங்கு தேடுவது என்பது தெரியவில்லை. அப்படி செயல்களை செய்து கொண்டிருக்கும் இறைக்கு நோக்கங்கள் என்ன இருக்கும்? நோக்கங்கள் அற்றது தான் இறை. அங்கு செயல்கள், உயிரினங்களை படைத்து கொண்டே இருக்கின்றது சிவம். அந்த சிவம் எல்லையில்லாத ஒரு இயக்க நிலையில் அதற்குள் சக்தி என்ற வெளிப்பாட்டின் மூலியமாக உயிரினங்கள் படைக்கப்பட்டு, இன்னும் படைக்கப்பட்டு என்றது முடிவல்ல, அது படைத்து கொண்டே தான் இருக்கிறது. இதற்கு நோக்கமோ ஏதுமில்லை. அது இயக்கத்தின் மூலியமாக வெளிப்படும் உயிரினங்கள் தோன்றுவதும், தோன்றி அதன் நிலைக்கேற்ப வாழ்ந்து மடிவதும் இது ஒரு செயல். இதற்கு விடை என்பது விடை இல்லாத ஒரு செயல் அப்படின்னு தான் சொல்லலாம். விடை தெரியாத என்று சொல்வதை விட அவரவர் நிலைக்கேற்ப இதோடைய புரிதல்கள் அவரவர்களுக்குள் உணர்த்தப்படும். அப்படிப்பட்டது தான் இறை. இது இறையின் திருவிளையாடல். இது எதற்காக, இதன் நோக்கம் அப்படின்னு கேட்டால் இது ஒரு இறையுடைய திருவிளையாடல் அப்படின்றது தான் இதுக்கு நம்ம பதிலாக உணர முடியும். இல்லையில்லாத அன்பு. இதை உணர்ந்தால் உங்களுக்குள்ள ஒரு பேரமைதியும் ஒரு ஆழமான, அது எப்படி சொல்வது, ஒன்றுமில்லாத தன்மை. ஏதுமே இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு நிலை. அப்போ இங்கு உறவுகள், ஆண் பெண் இதெல்லாம் ஏன் என்ற கேள்வி வரும். இது வாழ்க்கை ஒரு அர்த்தத்துக்காக இந்த உறவுகள், ஆண் பெண், நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம், கர்மா, இதெல்லாம் இது ஒரு மனிதர்கள் மூலியமாக உருவாக்கப்பட்டு அதன் மூலியமாக வாழ்க்கைக்கு ஒரு தேவைக்காக உருவாக்கப்படக்கூடிய விஷயங்கள். இது சிந்தனையில் மேம்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் செல்லும்போது ஏதுமே இல்லாத ஒரு நிலை உங்களுக்குள் வரும். அங்கு ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை என்பதும் அதுதான். பிறப்பும் இல்லை. இங்கே பிறப்பு என்று சொல்லப்படுவது எது? உடல் எடுப்பது தான் பிறப்பு, உடல் மறைவது இறப்பு அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்கப்படுறது. அதுக்குள்ளே இருக்கும் உயிருக்கு பிறப்பும் இல்லை, உயிர்ப்பும் இல்லை. அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பது. நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம், கர்மா, இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு நிலை. அந்த நிலைக்கு
ஒவ்வொரு மனித பிறவியும் உயரும் வரை இந்த இறை அதை நிகழ்த்தி கொண்டே இருக்கும். தன்னை உணரும் வரை, அதாவது இறையை உணரும் வரை இறை இந்த உணர்த்தல்கள் மூலியமாக நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நிலையாக சிந்தனையில் மேம்பட உங்களுக்கு பிறப்புகளை அளித்து கொண்டே இருக்கும். நீங்கள் இப்பிறவிலேயே அதை உணர்ந்து இந்த உடலோடு இருக்கும்போதே இந்த நிலையை நீங்கள் உணர்ந்து தெளியும் போது அந்த பிறவியை நீங்களே முடித்து கொள்ளலாம். அது வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கும். தன்னை உணரும் வரை, தன்னிடம் வந்து சேரும் வரை அது உங்களுக்கு அருளையும் அன்பையும் வழங்கி கொண்டே இருக்கும். இங்கு மனிதர்கள் உடலோடு இருப்பதை உயிர்ப்பாகவும், உடல் மறைந்த பின் அதை மரணமாகவும் உணர்ந்து கொள்கிறார்கள். அப்படி அல்ல. அது மரணம் என்பது உடலுக்கு, உயிருக்கு அல்ல. இது அளப்பரிய ஒரு விளையாட்டு, இறையின் திருவிளையாடல். நன்றி மேம்.